ஒரு காம்பேக்ட் பவுடர் இருந்தாலே போதும். உங்கனால ஒரு சூப்பரான டெய்லி மேக்கப் லுக் பண்ண முடியும். அதுவும் சூப்பராவே பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபெஸ்டிவ்க்கு கிளம்புறீங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு கிளம்புறீங்கன்னா, இந்த மாதிரியான ஃபேவலஸ் லுக்கை ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். அந்த டியூட்டோரியல் தான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ நவராத்திரி வருது. ஸோ அதுக்காகவே இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஒரு ஃபங்ஷன் போறீங்க, ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணீங்க, வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த மாதிரி எதுக்குனாலும் சிம்பிள் ஸ்டெப்ல இந்த மேக்கப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஆர்கானிக்கோட டிவைன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவிங்காக கொடுக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இது வாட்டர் கலந்த ஒரு க்ரீம் பேஸ் ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரேட்டே என் பிரைட்ஸ்க்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக காம்பேக்ட் பவுடர் தான் போகிறேன். காம்பேக்ட் பவுடருக்கு நான் லாக்மே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மெபிலின், லாரியல், இல்லை உங்கள்கிட்ட மேக் இருக்குது, ஹையர் எண்டாக இருக்குது, சார்லட் டில்பெரி இருக்குது, எந்த இதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாக்மேயோட நார்மல் காம்பேக்ட் தான் எடுக்கிறேன். 925 கூட கிடையாது. ஸோ லாக்மேயோட இந்த காம்பேக்ட் வந்து என்னோட எக்ஸாக்ட் ஷேட் நேச்சுரல் சினமன் அப்படின்ற ஷேடு. ஸோ இந்த ஷேடை வச்சு நான் என்னோடய ஃபுல் ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு நல்ல கவரேஜ் கொடுத்து என்னோடய பிம்பிள் மார்க்ஸையும் ஓரளவுக்கு லைட்டாக ஹைடும் பண்ணிடுது. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெஷ் லுக் கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். உங்களுக்கு வேணால் ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் லிங்க்கில் கிளிக் பண்ணி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது லாக்மேயோட நார்மல் காம்பேக்ட் தான். உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 200-250க்குள்ளே தான் வருமே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர், செகண்ட் ஸ்டெப் வந்து பவுடர், அண்ட் இதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வேணாம். ஸோ அப்போ கணக்குப்படி பார்த்திங்கன்னா மொத்தமே 2 ஸ்டெப் தான் பேஸுக்கு. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ப்ளஷ்ஷுக்கு இன்சைட்டோட ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் பேலட்லேருந்து அதுக்கு ஷேடு கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ஒரு பீச் அண்ட் பிங்க் ஆரஞ்சு ஷேடில் இருக்க ஒரு ப்ளஷ் எடுத்து நான் ஃபுல் சீக்ஸ் வந்து போடலை. ஜஸ்ட் என்னோடய போன் இருக்க ஏரியாவில் மட்டும் நான் நல்லா போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் சீக்ஸ் வேணாலும் போடுங்க. அண்ட் என்னோடய ப்ரஷில் என்ன எக்ஸஸ் இருந்துச்சோ அதை மட்டும் தான் என்னோடய சீக்ஸில் வந்து நான் நல்லா போட்டுருந்தேன். ஸோ அண்ட் என்னோடய நோஸு, சின்லேயுமே நான் ப்ளஷ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பேலட்டை யூஸ் பண்ணி அதில் இருக்க ஹைலைட்டரில் ஒரு லைட் கோல்டான கலர் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது நீங்கள் நிறைய எடுத்தால் தான் வருமே, பிகாஸ் அது ரொம்ப கம்மி அஃபோர்டபுள் ப்ராடக்ட். ஸோ அதில் இருக்க ஒரு மைனஸே என்னென்னா நீங்கள் நிறைய டைம் வந்து ப்ராடக்ட் தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அங்கே வரும். இருந்தாலும் அந்த டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே கையில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸை மட்டும் கரெக்டாக தேவையான அளவு மட்டும் நம்மளோட ஃபேஸில் போட்டிங்கன்னா ஃபேவலஸ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேலட்லேருந்து நீங்கள் எடுத்தாலுமே ஒரு வாட்டி உங்கள் கையில் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரைட் ஃபேஸ்லையோ இல்லை உங்கள் ஃபேஸ்லையோ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும். இது ஒரு நார்மல் சட்டில் க்ளோ வருது, அதுவே போதும் எனக்கு. அண்ட் ஐ ஷேடோவுக்கு எனி லேடின்ற பேலட், இதோட லிங்க் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஏன்னா நான் இதை வந்து ஒரு ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ கம்மியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது பேக்கேஜிங்னு வாங்கியிருந்தேன். ஒரு சாக்லேட் இந்த பிஸ்கெட் ஷேப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இருக்க ஒரு ப்ரௌன் ஷேட், அதுக்கும் ஷேட்ஸ் கிடையாது பேர். ஸோ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லேயும் என்னோடய இன்னர் கார்னருக்கும் கனெக்ட் பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய சென்டர் லிட்டில் மட்டும் நான் பிளெண்ட் பண்ணல. ஸோ என் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் கனெக்ட் பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அந்த ஷிம்மர் ஃபீல் கொடுக்கலாம், கொஞ்சம் ஒரு ஃபெஸ்டிவ்க்கு கிளம்புற மாதிரி கிளம்பணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதுலேயே இருக்க ஒரு லைட் கோல்டு காப்பர் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த கோல்டு பார்க்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டு ஷிம்மர் ஷேடை எடுத்து என்னோடய சென்டர் ஐலிட்டில் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுறேன். நான் லைட்டாக
லைட்டாக தொட்டாலே போதும். நல்ல பிக்மெண்ட் இருக்குது இது. பட் இதில் என்னென்னா ஆன்லைனில் லிங்க் இல்லை, இருந்ததுன்னா உங்களுக்குமே சொல்லுவேன். பிகாஸ் 200ல இத்தனை ஷேட்ஸ் இருக்குது, அவ்வளோ நல்லாவும் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன். எனி லேடியில் நான் எது பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஐ ஷேடோ. ஏன்னா எனக்கு அதில் இருக்க ஐ ஷேடோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டோர்ஸில் தான் போய் வாங்குவேன், எனக்கு நியர்பை ஸ்டோரில். ஸோ அழகாக இருக்கும்னு வாங்குவேன். பட் அதை பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும். அண்ட் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரஷ்ஷே தான் ப்ராடக்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுப்பேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அது அந்த பேலட்லேருந்து நான் எடுக்கல, தனியாக என்னோடய ஐப்ரோ பேலட்டில் இருந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நான் பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போயிடலான்னு போயிட்டேன். ஸோ லிப்ஸ்டிக்கு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரௌன் லிப் லைனரோட ரெட் காம்போ பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னுமே கலர் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை டவுனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் இன்டென்ஸாக வேணால் நீங்கள் பிளாக் காஜல் கூட லிப் லைனராக லைட்டாக போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டார்க் ரெட் லிப்ஸ்டிக்கை எடுத்து போட்டிங்கன்னா தான் பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் பிரைட் லிப்ஸ்டிக்ஸ் போட மாட்டேன். எனக்கு டார்க்கான கலரே பிடிக்காது. பட் வீடியோ பிடிக்காது மீன்ஸ் சின்ன வயசில் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நடுவில் போடாமல் விட்டதுன்னு அந்த ஒரு சட்டிலான கலர்ஸ் தான் நமக்கு பிடிக்கிற மாதிரி. ஸோ இதை போடும்போது நான் பார்த்து போட்டேன். பட் ஃபைனல் லுக்கு அது ரொம்பவே அழகாக தான் வந்திருந்தது. ரீகோடோட லிப்ஸ்டிக் இதுக்கும் ஷேட் கிடையாது. ரீகோடில் ஒரு 10 லிப்ஸ்டிக் மினி லிப்ஸ்டிக் செட்டாக வரும், அதுதான். ஸோ உங்கள்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் காஜலுக்கு சாம்பரோட கோல் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோல் காஜல் நல்லா இன்டென்ஸாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்து பொறுமையாக லைட்டாக போடுறேன். அண்டு நான் போடுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டது நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய லேஷ் லைன்லேருந்து. ஸோ லேஷ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே என்னோடய வாட்டர் லைனுக்கு நான் கொண்டு போகிற மாதிரி போகிறேன். பிகாஸ் எனக்கு சின்ன கண்ணு தான், நார்மல் கண்ணு தான். நான் காஜல் எல்லாமே போடும்போது எனக்கு இன்னுமே கண் சின்னதான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் யூஸ்வலி எப்போவுமே காஜல் போட மாட்டேன். ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி நம்ம டெக்னிக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். பட் இந்த காஜல் லுக் பார்த்திங்கன்னா சின்ன கண் மாதிரி ஆகிடும். ஸோ என் கண்ணில் கொஞ்சம் அந்த ஒயிட் லைன் உங்களால் பார்க்க முடியாது. அதனாலேயே தான் நான் அதை போடுறது கிடையாது. அதுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோ பேலட், மாஸோட ஐப்ரோ பேலட்லேருந்து ஒரு பிளாக் ஷேட் எடுத்து அந்த சின்ன ப்ரஷில் ஐப்ரோ ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதில் எடுத்துகிட்டு என்னோட லேஷ் லைன் வாட்டர் லைன் இல்லை, அதாவது வாட்டர் லைனுக்கு கீழே காஜல் போடுற இடத்துக்கு கீழே அந்த பிளாக் ஐ ஷேடோவை நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறேன், அதாவது அந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஸோ தட் காஜல் கீழே பரவி வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மேலேயும் லைட்டாக அந்த இதை வச்சு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுத்துட்டேன். அண்ட் நான் சேம் ஃபஸ்ட் யூஸ் பண்ண அதே காம்பேக்ட் பவுடரை என்னோடய அண்டர் ஐஸ் கிட்ட மட்டும் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஏரியா நல்லா பிரைட்டாக தெரியும். பிகாஸ் நம்ம எந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல. ஸோ பவுடர் வச்சே பண்ணும்போது அங்கே நல்லா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக அங்கே அண்ட் சின் ஏரியா கொஞ்சம் நோஸில் அண்ட் அந்த ஸ்பஞ்சில் இருந்ததையே பேலன்ஸை மற்ற ஏரியாவுக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த லேஷ் கர்லர் எடுத்து லேஷை கேர்ல் பண்ணிவிட்டு மெப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காராவை தான் நான் போட்டேன். நான் இன்னும் 2 கோட்டிங் போட்டிருந்தேன்னா என் லேஷ் செம்ம பெருசாக தெரிஞ்சிருக்கும். பட் நான் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா எனக்கு பேக் டு பேக் ஒர்க் இருக்குது, நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா அதை ரிமூவ் பண்ண முடிய மாட்டேது. அதனால தான் அது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்றதுனால. அண்ட் ஃபைனல் லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் ஃபைனல் லுக்கே. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவாக காட்டுறதுனால ஒரு 9 மினிட்ஸ் வருது. பட் அது கூட உங்களுக்கு வராது நீங்கள் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா. ஸோ இதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நவராத்திரிக்கு இந்த மாதிரி மேக்கப், இல்லை கோயிலுக்கு இந்த மாதிரி மேக்கப், ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி மேக்கப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மேக்கப் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.